ரசூலுல்லா கிரேக்க ரோமாபுரி பேரரசு எல்லாம் நடுநடுங்குகின்ற பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரவங்க, அப்படிதானே? அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்ல. மக்கமா நகரத்திலே அவர்கள் மன்னராக தூதராக ஆவதற்கு முன்னாலும் மக்கள் அனைவராலுமே மதிக்கப்பட்ட போற்றப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் தான் நபி பெருமானார். மதீனாவுக்கு வந்த பிறகு கிரேக்கோ ரோமாபுரி பேரரசு எல்லாம் தன்னால கிடுகிடு நடுங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய கையே ரொம்ப பயங்கரமா ஓங்கி போயிருக்கு. ஆனா ரசூலுல்லாவை எல்லா சகாபிகள் நிக்கும் போது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னு ஒரு சகாபி ஒரு துப்பட்டியை தூக்கி ரசூலுல்லாவுடைய கழுத்துல போட்டு அப்படி இருக்கிறார். கைசர் பயப்படுறாரு, கிஸ்ரா பயப்படுறாரு. ரசூலுல்லா அவர்கிட்ட கடன் வாங்கினாங்க ஒரு சகாபிட்ட. அவர் வந்து கடனை கேட்கிறார், கடனை தாங்க, டேட் ஆயிருச்சு, சொன்ன தேதி ஆயிருச்சு, அப்படி கேட்கலாம். ஆனா அவர் அப்படி கேட்காம என்ன செய்யறாருன்னா, நாள் தள்ளிருச்சு, சொன்ன தேதி தள்ளிருச்சு, நாட்கள் கூடிருச்சு, ஒரு துப்பட்டியை தூக்கி ரசூலுல்லா கழுத்துல போட்டு பிடிச்சு இருக்கிறார். ரசூலுல்லா தன்னை பிரம்மாண்டம் என்று நினைத்திருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும்? கிரேக்கமே என்னை பார்த்து பயப்படுகிறது, ரோமாபுரியே என்னை பார்த்து பயப்படுகிறது, இவரை பிடித்து சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சகாபாக்களுக்கு கோவம் வருது, ரசூலுல்லா கழுத்திலேயே கயத்தை போட்டு இழுத்துறாங்களா, எல்லாரும் வாழெல்லாம் தூக்குறாங்க, வெட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் அந்த எல்லா சகாபிகளுக்கும் சொல்லுகிறார்கள், இன்னல் சகாபி ஹக்கி பகாலா, கடன் கொடுத்தவருக்கு பேசுகின்ற உரிமை இருக்கு. அவர் அற்பம்னு பார்த்திருந்தா இப்படி சொல்லியிருப்பாங்களா ரசூலுல்லா? அற்பம்னு பார்த்தாங்களா ரசூலுல்லா? அவர் அற்பம்னு பார்க்கல. நம்ம கடன் கேட்டோம், அவர் கொடுத்தாரு, நம்மளால உரிய தேதியில கொடுக்க முடியல, அவர் வந்து கேட்பாரு, அவருக்கு உரிமை இருக்கு, அவர் எப்படினாலும் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே நடைமுறை செயலாக ஆக்கி காட்டினாங்களே, அதுதானே அடிப்படை. அந்த அடிப்படையை நம்ம இந்த உலகத்துல வாழும்போது எல்லாத்தையும் நடக்கிறோமா? நடக்கிறது இல்ல.